Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் round 1ல top performed colleges in 2025 TN year பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த காலேஜ்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ரவுண்ட் 2க்கு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும் போது நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் தேவை. அப்போ எந்த காலேஜஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத ரவுண்ட் 1ல வந்து எவ்வளவு சீட்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் விரும்பி எடுத்தாங்க, எந்த காலேஜ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட்ல அந்த காலேஜ் எல்லாம் இன்க்ளூட் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து ஓவரால் தமிழ்நாட்டில் டாப் பர்ஃபார்மர் காலேஜஸ் பார்த்தோம். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னை ஜோன் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சென்னை ஜோன் லிஸ்ட் மட்டும் இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ரவுண்ட் 2ல வந்து நியர்லி ஒரு 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அண்ட் அதுல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறனால நம்ம சாய்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம நிறைய கொடுக்கணும், அதை கரெக்டாகவும் கொடுக்கணும். நமக்கு எதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத ஒரு லெவல் பார்த்து கொடுக்கணும். ஒருவேளை நம்ம அதை சரியா பார்க்கல அப்படின்னா நம்ம 1000 சாய்ஸ் கொடுத்தாலுமே நமக்கு வந்து கரெக்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால நீங்க வந்து எதெல்லாம் கிடைக்கக்கூடிய இதுல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்ப நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்க வந்து டோட்டலா ஒரு 178ல இருந்து ஒரு 140 to 43 வரைக்கும் இருக்கிற கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரவுண்ட் 2வோட ஸ்டார்டிங் கட் ஆஃப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த டாப் லேயர்ல இருக்கிற காலேஜஸ்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் டுவர்ட்ஸ் இன்னும் பின்னாடி கட் ஆஃப் கம்மியா போக போக லைக் 150 இல்ல ஒரு 145 ஈவன் ஒரு 155 இந்த மாதிரி இருக்கும்போது இந்த டாப்ல இருக்கிறது வராது. அப்போ அவங்களுக்கு வந்து டாப் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி வர்ற காலேஜஸ் தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா எங்க இதில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து நமக்கு 19 வேகன்சிஸ் இருக்கு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 170 எடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவோ 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க அதுக்கு முன்னாடி யாராவது எடுத்துருவாங்க. அப்ப நம்ம 19 சீட் இருக்கே, அப்ப நம்ம வந்து ரவுண்ட் 2ல வரும், நமக்கு அது கிடைக்குமா அப்படின்னா ஒருவேளை அந்த பார்டர்ல இருக்கும்னு வச்சுக்கோங்க. அண்ட் சில ஸ்டூடெண்ட் வந்து சில டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த பார்டர்ல ஒரு 178 ஒரு 177 இருக்கும்போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நீங்க அந்த வேகன்சி லிஸ்டையும் நீங்க சேர்த்து பார்க்கணும், உங்களோட கம்யூனிட்டியும் நீங்க பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பத்தி பார்க்க போறோம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து 19 சீட்ஸ் இன்னும் வேகன்ட் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து 90% சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அடுத்தது எஸ்எஸ்என்ல வந்து நமக்கு 10 சீட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸ்ல 23 சீட்ஸ் இருக்கு. சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 35 சீட்ஸ் இருக்கு. ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட்ல 172, அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங்ல 369 இருக்கு. பட் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எல்லாம் நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னாலே இது வந்து ஒரு ஃபியூ நம்பர்ஸ் தான் வரும். பட் நம்ம கட் ஆஃப் வந்து ஒரு 175 இல்ல 172 இருக்கும்போது கண்டிப்பா வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் முன்னாடியே வந்து யாராவது எடுத்துருவாங்க. அண்ட் மோரோவர் இங்க வேகண்டா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு ரொம்ப பாப்புலரான டிபார்ட்மெண்டே கண்டிப்பா இருக்காது. லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், அதுக்கப்புறம் இசிஇ, ட்ரிபிள்ஏ வந்து சம்டைம் கிடைக்காது இந்த மாதிரி பின்னாடி வர. ஸோ அதனால நீங்க வந்து இப்போ இவ்வளவு வேகன்ட் இருந்தாலும் நீங்க அந்த வேகன்சி லிஸ்ட்ல எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எத்தனை சீட் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க அந்த சாய்ஸ்ல கொடுங்க. நம்ம சாய்ஸ்ல கொடுக்கலாம், பட் அதை கொடுத்துட்டு அதை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. பின்னாடி இன்னும் நிறைய சாய்ஸஸ் கொடுக்கணும். ஏன்னா காம்படிஷன் வந்து அதிகமா இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்றதுனால. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 7th பொசிஷன்ல வந்து சவிதா இருக்கு. ஸோ இதுலயும் 271 தான் இருக்கு. ஸோ இதுலயும் நமக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல வந்து 72% சீட்ஸ் வந்து ஃபில் ஆகி ஒரு 271 இருக்கு. இங்க வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இப்போ நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி, இப்போ எஸ்எஸ்என் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு விருப்பம் இல்லாத டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வேகன்ட் இருக்கும். பட் நீங்க ஒருவேளை கம்ப்யூட்டர் படிக்கணும் இல்ல எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்க வேற டிபார்ட்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா நம்ம வந்து அதை படிக்க முடியாது. பட் சவிதால என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அவங்க வந்து ஸ்காஃப்ட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி சவிதா பத்தி சில வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஃபிளெக்ஸி லேப் இருக்கு, ஸ்காஃப்ட் அப்படின்னு ஒரு சிஸ்டம். எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் they have access to other department subjects. ஸோ அவங்க வேற டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ மெக்கானிக்கல் எடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தாலும் அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் எலக்டிவ்ஸ்ல அவங்க வேற டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்ஸையும் எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால இங்க பாத்தீங்கன்னா சப்போஸ் இப்ப நீங்க 271 சீட்ஸ்ல உங்களுக்கு ஃபேவரட்டான கம்ப்யூட்டரோ இல்லை எலக்ட்ரானிக்ஸோ
ஏடிஎஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்க பயோமெடிக்கல், மெக்கானிக்கல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அந்த ஸ்காஃப்ட்ல இருந்து அவங்க வந்து அதர் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஏடிஎஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர் சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து எலக்டிவ்ஸ்ல படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். வேற இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இல்லை வேற ஏதாவது மெக்கானிக்கல் அதான் வேக்கன்ட் இருக்குன்னா நீங்க அதை விட்டுட்டு எலக்ட்ரானிக்ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட சிலபஸ்ல வராது. ஸோ அது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதே மாதிரி இங்க சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் வந்து 35 தான் இருக்கு. பட் அதுல ஒருவேளை உங்களுக்கு வேற டிபார்ட்மெண்ட் நீங்க எடுத்தாலும் யூ ஹேவ் அக்சஸ் டு த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஸோ அதனால இந்த காலேஜஸ்ல வந்து அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குன்றத பார்த்துக்கோங்க. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி இன் வெரி குட் காலேஜ், கோர்ஸ் வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எனக்கு வெரி குட் காலேஜ் தான் வேணும் அப்படின்னும் போது நீங்க இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி காலேஜஸ்ல எல்லாம் வந்து தே ஹாவ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். அதனால வேற டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் நம்ம வந்து நமக்கு வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கிற ஒரு சிஸ்டம் வந்து அந்த சிலபஸ் ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கு. பட் நமக்கு வேண்டிய டிபார்ட்மெண்ட்டே தான் வேணும் அப்படின்னா நம்ம இந்த காலேஜஸ்லாம் விட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட் எடுத்து நீங்க நல்லா படிக்கலாம். ஸோ அதை பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். அது வந்து ஏசிடி கேம்பஸ் 162 சீட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்கு. இதெல்லாம் மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ஓசிபிசிக்கு எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு மீதி இருக்கிற கம்யூனிட்டிக்கும் சில டிபார்ட்மெண்ட்ஸ் தான் ஃப்ரீயா இருக்கு. அதுக்கடுத்து வெங்கடேஸ்வரா 246 இருக்கு, பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி 131 இருக்கு, சென்ட் ஜோசப் வந்து 332 இருக்கு, ஸ்ரீ சாய்ராம்ல வந்து 885 இருக்கு. இவன் இவ்வளவு சீட்ஸ் இருந்தாலும் நீங்க அதோட வேகன்சி லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஓசியில வந்து எல்லாமே காலி ஆயிட்டு இருக்கும். எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஏடிஎஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து காலியாகிட்டு இருக்கும். வேற கம்யூனிட்டிக்கு இருக்கும் அண்ட் வேற சில கோர்ஸுக்கு இருக்கும். ஸோ அகைன் இப்போ நீங்க வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஓகே அப்படின்னா நீங்க இந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா நீங்க வேகன்சி இல்லாததுனால இது கிடைக்கிறது கஷ்டம். ஆனா சில கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்எம்டி, பிரின்ஸ், டாக்டர் கே வாசுதேவன், தானிஷ் அகமத், எஸ்ஆர் வள்ளியபி, சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் ஆர்எம்கே. ஸோ நம்ம 18 லிஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதோட வேகன்சி தான் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னாவே வந்து ஒரு few thousands தான் வரும். பட் ஆனா பார்ட்டிசிபென்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்குல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த லிஸ்ட்டை மட்டும் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் நம்ம வந்து அடுத்தடுத்த லிஸ்ட்டுக்கு போகணும். அடுத்தடுத்த லிஸ்ட் பார்க்கும்போது பனிமலர்ல நம்ம இவ்வளவு சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு ஃபார் ரவுண்ட் 2. ஸோ ரவுண்ட் 1ல 17% ஃபில் ஆயிருக்கு. அதுவே ஒரு குட் நம்பர் ஆஃப் அமௌண்ட் 254 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. பட் 1196 சீட்ஸ் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு வேகன்சி லிஸ்ட்டை பாருங்க. அதுக்கப்புறம் வேலம்மாள் இருக்கு, அது ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் இருக்கு, மீனாட்சி சுந்தரம் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 52 சீட்ஸ் ஆஃப் ரவுண்ட் 1ல பேர், மீதி 333 இருக்கு. அதுக்கடுத்து பிரதிஷா இருக்கு, அப்புறம் கேசிஜி இருக்கு, அதுக்கப்புறம் வேல்டெக் ஹைடெக் இருக்கு. ஸோ இதோட வேகன்சியோட நம்பர்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் போர்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரே பேர்ல மோர் தென் 1 காலேஜஸ் இருக்கு. அடுத்து ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் இருக்கு. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சில டிபார்ட்மெண்ட் ஓசியோட சீட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இதுல வந்து 24 சீட்ஸ் ஆல்ரெடி ரவுண்ட் 1ல போயிடுச்சு. மீதி 749 இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து இது ரவுண்ட் 1ல வந்து கம்மியா சீட்ஸ் தான் போயிருக்கு அப்படின்னு பாக்குறீங்க. பட் ஆனா நீங்க ரவுண்ட் 2ல பாத்தீங்கன்னா இருக்கிற சீட்ஸ் எல்லாமே போயிடும். இது எவ்ரி இயர் நடக்கிறது தான். இந்த சில காலேஜ்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பனிமலர் பார்த்துருப்பீங்க, இவ்வளவு சீட்ஸ் இருக்கு. நீங்க ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க இங்க வந்து ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஜேஎன்எம். ஸோ ஏன்னா இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னும் போது நிறைய ஸ்டூடெண்ட் வந்து வேற டிபார்ட்மெண்ட் போக மாட்டாங்க. இது வந்து நல்ல காலேஜ் எனக்கு பிராண்டடா இருக்கு அப்படின்னு இருந்தாலுமே ஒன் ரீசன் ஹை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இன்னொரு ரீசன் வேண்டிய டிபார்ட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா அந்த டாப் லெவல்ல இருக்க காலேஜை விட்டுட்டு அடுத்தடுத்து வர்ற காலேஜ் தான் பார்ப்பாங்க. ஸோ ஒன் சச் காலேஜ் வந்து ஜேஎன்எம். ஸோ இங்க வந்து நான் இதோட விளாகும் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா டெவலப்பிங் ஃபேஸ்ல இருக்கு. ஸோ இந்த வேண்டிய டிபார்ட்மெண்ட் இந்த வேகன்சி லிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் 2லயே வந்து நல்ல காலேஜ் வேணும் அப்படின்னு நீங்க சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணும்போது இதை இன்க்ளூட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். அடுத்து வேல்டெக் மல்டிடெக் 407 இருக்கு. அதுக்கு ஜேபிஆர் காலேஜ் 374 இருக்கு. அதுக்கப்புறம் ஆலிம் முகமது சாலே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 210 இருக்கு. இதுக்கு அடுத்தது எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் 602 இருக்கு. அதுக்கடுத்து போஜன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி 241 சீட்ஸ் இருக்கு. தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 380 சீட்ஸ் இருக்கு. மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வெஸ்ட் கேகே நகர் 320 சீட்ஸ் இருக்கு. முகமது சதக் 293 சீட்ஸ் இருக்கு. ஜிகேஎம் 226 சீட்ஸ் இருக்கு.
அண்ட் லோயலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மிஸ்ரிமால் நவஜீத் மோகன் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து 150 சீட்ஸ் இருக்கு. ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அப்புறம் அக்னி. இந்த அக்னி காலேஜும் வந்து பாத்தீங்கன்னா 5 சீட்ஸ் தான் வந்து ரவுண்ட் 1ல ஃபில் ஆயிருக்கு. பட் 427 சீட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இவ்வளவு சீட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வேண்டிய டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும். நான் இதை பத்தி ஆல்ரெடி வேற ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் இந்த காலேஜ் தான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த காலேஜ் பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன் இந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்றான்னு கேட்கும்போது அவங்களோட ரிலேட்டிவ் வந்து அந்த காலேஜ் தான் படிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த ஃபீட்பேக், அவங்க வந்து பிளேஸ் ஆயிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த காலேஜ் எனக்கு நான் லைக் பண்றேன். ஏன்னா என்னோட ரிலேட்டிவ் அவங்க படிச்சு இப்போ நல்ல பிளேஸ்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம யாராவது படிக்கிறவங்களோட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும்போது தான் தெரியுமே தவிர ஜென்ரலா அதை பார்க்கும்போது ரவுண்ட் 1ல 5 சீட் தான் போயிருக்கா, அப்ப நல்ல காலேஜ் இல்லையும் நம்ம நினைப்போம். பார்த்தோம்னா ரவுண்ட் 2ல இது வந்து எனார்மஸா ஃபில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 628 சீட்ஸ் இருக்கு. சரி, நிறைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், AITS தான் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ இது வந்து ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஒன் ஆஃப் த குட் நியூஸ். அது சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 456 சீட்ஸ், தாவூத் இன்ஜினியரிங் காலேஜ், வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, காஞ்சிபுரம் ஆனந்த் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி, அதுக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ 972 சீட்ஸ் இருக்கு. இவ்வளவு சீட்ஸ் இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கம்மியான நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும்போது வாட் இண்டிகேட்ஸ் ரவுண்ட் 1லயே நிறைய சீட் போயிடுச்சு. 4 டிபார்ட்மெண்ட், மெயின் டிபார்ட்மெண்ட் வந்து லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ADS, பாப்புலர் டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி. பட் நிறைய சீட்ஸ் அவைலபிள் இருக்கும்போது ரவுண்ட் 2ல தான் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. அப்போ வந்து நமக்கு தேவையான கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து நிறைய காலேஜஸ்ல நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. வேற டவுட்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்க. we will discuss in the comment. ஸோ நிறைய சாய்ஸஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் ஈஸியா அலாகேட் ஆகுது. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்.